ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு SPSS சாஃப்ட்வேரை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அந்த இருக்கிற அந்த விண்டோஸை பார்க்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க, கூகுள் போயிருங்க. ஸோ கூகுளில் ஸோ SPS ஓட சாஃப்ட்வேர் ஸோ SPS டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா IBM, ஸோ அந்த கம்பெனி தான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த அவங்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே இது IBM சாஃப்ட்வேர் IBM SPS சொல்லிட்டு நான் அகைன் பாருங்க. நான் சர்ச்சில் SPS டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து IBM SPS சாட்டிஸ் அதை டைப் பண்ணாலும் ஓகே, இல்லைனா IBM SPSS சாஃப்ட்வேர் சொல்லிட்டு இருக்கு, இதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் டைரெக்டாக IBM போனீங்கன்னா அது ஃபுல் ஹோம் பேஜ் வரும், அதில் போய் நீங்கள் SPS போய் தேடி இருக்கணும். ஸோ இங்கே டைரெக்டாக போடும்போது ஸோ இதில் தெர் ஆர் 2 திங் இங்கே பாருங்க. ஸோ ஒன்று வந்து நம்ம அதை வாங்குறது, ஸோ அது நம்ம பே பண்ணி வாங்கணும். ஸோ ஆனது வந்து ட்ரையல் வெர்ஷன் இருக்கு. ஸோ அந்த ட்ரையல் வெர்ஷன் அதை தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 30 டேஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீயாக பேசிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரையல் வெர்ஷன் தான் நான் டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இதில். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த IBMல நம்ம ஐடி கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் அதை ஐடி கிரியேட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி நான் லாகின் பண்ணனால ஸோ நீங்கள் ஒரு ஐடி வந்து உங்கள் மெயில் ஐடியில் ஸோ என்னெல்லாம் டேட்டாஸ் கேட்டுருக்கான் பாருங்கள். மெயில் ஐடியில் உங்கள் நேம், லாஸ்ட் நேமு, அடுத்து ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஸ்பெஷல் கேரக்டரு கண்டிப்பாக ஒன்று இருக்கணும். அது கேபிட்டல் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் சொல்லிட்டு ஒரு மினிமம் 16 நீங்கள் டைப் பண்ணும்போது எத்தனை சொல்லியிருக்கோம் சொல்லுவாங்க அதில். அடுத்து இந்தியா, தமிழ்நாடு, உங்கள் ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரியில் சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆர் நோ போட்டு நீங்கள் ஸோ இதுமாதிரி கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அது கிரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து கிரியேட் அக்கௌண்ட் பண்ணிட்ட பிறகு ஸோ இதில் போய் லாகின் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி ஐடி இருக்குன்னா லாகின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க OTP எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க மெயில் ஐடிக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு, அதெல்லாம் டைப் பண்ணி ஸோ இப்போ இந்த மாதிரி லாகினோட அவங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் மெயில் ஐடி போட்டு ஸோ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ அடுத்து பாஸ்வேர்ட் போகணும். நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணியிருக்கோமோ அதை டைப் பண்ணுங்கள். ஸோ நான் லாகின் பண்ணினேன். ஸோ இதுதான் அவங்க மெயின் பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் இன்னும் வந்துடும். இதில் டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணோன்னா அதோட டவுன்லோட் பண்ணும்போது என்னென்ன நம்மளுக்கு சிஸ்டமில் இருக்கணும் அதெல்லாம் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதோட மினிமம் ரிக்யர்மெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவை, அது 1.6 GHS இருக்கணும், அது 64 பிட்டு 4GB ரேம், 4GB ஸ்டோரேஜ், ஸோ இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் உங்கள் சிஸ்டமில் இருக்கா பார்த்துட்டு ஸோ இது வந்து விண்டோஸ் பார் 64 விண்டோஸ் 64 பிட் இருந்தால் தான் நம்ம சேவ் பண்ண முடியும். இல்லைனா மேக் OSலையும் சேவ் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ்லேயே 64 பிட்டாக பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்ம இதை வந்து அப்படியே டவுன்லோட்ஸ் விண்டோஸ் பார் இதை அப்படியே டவுன்லோட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இது டவுன்லோட் ஆயிரும். ஸோ இது டவுன்லோடிங் ஆயின்னு இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணனால இது ஒரு 1 GB கிட்ட இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணது நம்ம அப்படியே நம்ம சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு IBMல ஒரு IBM வெப்சைட்ல போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ட்ரையல் வெர்ஷன் சூஸ் பண்ணிட்டு நம்ம அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து நம்ம லாகின்ல போய் உள்ள போயிட்டு ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம அதோட உங்க சிஸ்டம் ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பாருங்க. எதோட ரேம், ஸ்டோரேஜ், 1.6 GHS CPU பார்த்துட்டு விண்டோஸ்ல வந்து 64 பிட்டா இருக்கணும், அதை சூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆயிரும். ஓகே, அடுத்து அது வந்து நம்மளே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ அதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டவுன்லோட் பண்ணணும். தேங்க்யூ.